வச்சுக்கிட்டு தான் முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசி நீ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால கடைசியில் ஒப்பு கொடுத்தேன். சரி ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர்றேன், என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும், நான் பார்த்து கொள்ளுவேன், தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், உனக்குள்ள எல்லாத்தையும் நான் கவனித்து கொள்ளுவேன், நீ யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியது வராது, நீ என்னை நம்பி வான்னு சொன்னார். சரி, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஊழியத்துக்கு வந்த உடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு கனம் கிடைக்கும். ஊழியக்காரன் அப்படின்னு கனம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும் அப்படியெல்லாம் நினச்சேன். நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். அது மாதிரி நாம் இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம், ஊழியத்துக்கு வேறு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். 74வது வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போது அப்படி தான் நமக்கு ஒரு மரியாதைலாம் கிடைக்கும், கனம் கிடைக்கும், புகழ்ச்சியெல்லாம் கிடைக்கும்னு நினைத்தேன் நான். ஆனால் என்ன கிடைச்சது தெரியுமா? சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பொய்யான குற்றச்சாட்டு, பரிகாசம், கேலி, அவமானம், இதெல்லாம் செய்தது கிறிஸ்தவங்க இல்லாத இந்துக்கள் அல்ல, எங்கள் சொந்தக்காரங்க இல்லை, கிறிஸ்தவங்க, சபையில் உள்ளவங்க தான். கிறிஸ்தவங்களால தான் அந்த உபத்திரவம். இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரவம் ரோமர்களால் வரல, யூதர்கள் யூத மத தலைவர்களால் தான் வந்தது. அவங்க தான் அவருக்கு விரோதமாக எழுப்பினாங்க. அதே மாதிரி பரிகாசம் நெருக்கெல்லாம் வந்துச்சா, நான் பார்த்தேன், என்னடா இது இவ்வளவு துணிகரமா நம்மளை பற்றி பொய்யானதெல்லாம் பேசுறாங்க, சொல்றாங்க, இதெல்லாம் கிரகிக்க முடியாதது. நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க? இந்துக்கள் அவங்க கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க? நம்முடைய மரியாதை என்ன ஆகிறது? அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சென்னையில் ஒரு வீட்டில் இருந்தேன்னா, நடுராத்திரி தனியாக ஒரு ரூமில் என்னுடைய வீட்டில் நடுராத்திரி உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தேன். கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில், என்னை விட்டுருங்க சாமி, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு வரலை, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல ஆண்டவரே. நான் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்தால் யாரும் என்னை பற்றி பேச மாட்டாங்க, ஏதோ வேலை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறான்னு விட்டுருவாங்க. இப்போ பேசுகிறாங்க, இல்லாத பொருளாலாம் பேசுகிறாங்க, என்னை விட்டுருங்க, நான் இந்த ஊழியத்துக்கு நான் முழு நேரமாக வரலை, ஏதாவது வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தேன். ரொம்ப நேரம் எனக்கு தாங்க முடியல. எனக்கு அப்போ அந்த நாட்களில் இந்த மாதிரி ஊழியன்னா நின்ற நெருக்கம் இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நான். அதனால என்னை விட்டுருங்க ஆண்டவரே, இந்த பாடு உபத்திரவெல்லாம் நமக்கு தேவையா? இது அவசியமில்லாதது அப்படின்ற மாதிரிலாம் நான் உட்கார்ந்து அழுகிறேன். என்னை விட்டுருங்க ஆண்டவரே என்று அழுதேன் நான். எனக்கு வேண்டாம் இந்த மொழி நேர ஊழியன்னு